இப்போ நம்ம தாகேஷ் லேனேக்குள்ள அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். தாகேஷ் லேனேல மொத்தம் 6 எழுத்துக்கள் உண்டு. அதில் ஒரு எழுத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பெய்த்துங்கிறது. ப வ அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இப்போ அடுத்த அல்பபெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பெயர்களை குறித்தான காரியங்களை பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும். இங்கே நம்ம யோனத்தானை பற்றி நம்ம பார்க்குறோம். தமிழில் இதை யோனத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆங்கிலத்தில் ஜோனத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது, எபிரே மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யெகோனத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். யெகோனத்தான். இந்த யெகோனத்தானை நீங்கள் ஹீப்ரூ டெக்ஸ்டில் நீங்கள் பாருங்கள். அதில் மொத்தம் 6 எழுத்துக்கள் என்ன செய்து இருக்குது, யெகோனத்தான். ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் வாவ் எழுத்து இருக்கு பாருங்கள். இந்த வாவ் என்ன செய்யும், 2 வார்த்தை இணைக்கும். என்னென்ன வார்த்தை இணைச்சிருக்கு இதில்? முதல் 2 எழுத்து, அதாவது யோத் ஹே, அது என்னது, யா. யா யாருடைய பெயர்? யெகோவா தேவனுடைய பெயர், யா அப்படிங்கிற பெயர். யாங்கிற கர்த்தருடைய நாமத்தையும், அடுத்தது நாத்தான். நாத்தான் அப்படிங்கிற வார்த்தை, நாத்தான்னா கிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கொடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ யெகோவா கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். யெகோ நாத்தான், யெகோவா கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த வாவ் என்ன செய்யுது அப்படின்னா 2 வார்த்தையை என்ன செய்து இணைக்குது. ஒன்று தேவனுடைய பேர் யா, இன்னொன்று அவருடைய செயல். அவருடைய செயல் என்ன, கொடுக்கிறார், கொடுக்கிறவர். ஸோ 2 என்ன செய்யுது, இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும், வாவ். கர்த்தருடைய நாமத்தை ஒரு செயலோடு இணைக்கும் போது நடுவில் என்ன வரணும், வாவ் வரணும். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் யெகோஷாஃபாத். அதில் யெகோவா தேவனுடைய செயல் என்னது, ஷஃபாட். அவர் ஒரு ஜட்ஜ். அப்போ 2 இணைக்கும் போது நடுவில் என்ன வந்தது, வாவ். ஸோ இப்படி யெகோனத்தான் அப்படின்னு சொல்லி வரும்போதும் நடுவில் வாவ் வரும். ஏன், கர்த்தருடைய நாமத்தை அதனுடைய செயலோடு என்ன செய்யும், இணைக்கும். பாருங்க, அடுத்த ஒரு பெயரை பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இங்க நம்ம ஒரு பெயர் பார்க்கிறோம், ஒரு ராஜாவின் பெயர் ஊசியா. தமிழ்ல அது ஊசியா, இங்கிலீஷ்லயும் ஊசியா தான். எபிரேய மொழியில் ஊசியாஹூ அப்படின்னு சொல்லி வரும், ஊசியாஹூ. இதில் நீங்கள் இது 2 உச்சரிப்பில் நீங்கள் பார்க்கலாம். எபிரேய டெக்ஸ்ட் நீங்கள் பாருங்க, ஊசி அடுத்தது யாஹூ, ஊசி யாஹூ. அந்த யோது வந்து 2 தடவை அதை என்ன செய்து ப்ரொனவுன்ஸ் ஆகுது, ஊசி யாஹூ, ஊசி யாஹூ. இந்த ஊஸ் அப்படின்னு சொன்னால் பெலன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஊஸ்னா என்னது, பெலன். ஊசி அப்படின்னு சொன்னால் என்னுடைய பெலன். ஊசி அப்படின்னா என்னுடைய பெலன். ஊசி யாஹூ, யார் என்னுடைய பெலன், யாஹூ தான் என்னுடைய பெலன். யாஹூ யாருடைய பேர், யெகோவா தேவனுடைய சுருக்கமான பேர் தான் என்னது, யாஹூ. யெகோவா தேவுக்கு 2 சுருக்கமான பெயர்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று யா, அடுத்தது என்னது, யாஹூ. ஒரு பேரில் ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அது யா அப்படிங்கிற உச்சரிப்பு வருது. ஒரு பேரில் கடைசியில் வரும்போது அது யாஹூன்னு சொல்லி என்ன செய்யுது, உச்சரிப்பு வரும். ஸோ இது தான் கர்த்தருடைய பெயரை இணைக்கக்கூடியது. ஒரு பேரில் வந்து நீங்கள் அதை என்ன செய்யலாம், பிரித்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு பேரில் நீங்கள் என்ன செய்யலாம், பிரித்து பார்க்கலாம். ஊசி யாஹூ, என்னுடைய பெலன் யார், யாஹூ தான் என்னுடைய பெலன். யெகோனத்தான்ல என்ன வரும், யா கொடுக்கிறவர், யெகோவா தேவன் கொடுக்கிறவர், யெகோவா தேவனுடைய செயல். அது இணைக்கும் போது நடுவில் என்ன வரும், வா வரும். ஸோ இப்படி 2 பெயர்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்த தாகேஷ் லேனேவுடைய அல்பபெட்டை பார்க்கலாம். அடுத்த அல்பபெட் வந்து கீமல். கீமல்
கீமலுக்குள்ள புள்ளி வந்தால் அதனுடைய உச்சரிப்பு வந்து ஸ்ட்ராங்காக உச்சரிக்கணும். க க அப்படிங்கிற உச்சரிப்பு வரணும். புள்ளி வைக்கல் அப்படின்னா அது க. அந்த ஹ அப்படிங்கிற உச்சரிப்பு க கூட சேர்த்து வரணும். க. புள்ளி வைத்தால் அது வந்து க. புள்ளி வைக்கல் அப்படின்னா அது என்னது? க. ஓகே, க க அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டு உச்சரிப்பு. புள்ளி வைத்தால் க, புள்ளி வைக்கலட்டி அது என்னது? க. இப்போ இதனுடைய உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதான் காதோல் அப்படின்னு சொல்லி வரும். இதில் முதல் எழுத்து வந்து கீமல். கீமலுக்குள்ள என்ன இருக்குது? புள்ளி இருக்குது. புள்ளி இருந்தால் இது என்னது? ஸ்ட்ராங்காக உச்சரிக்கணும். க. ஓகே. அடுத்தது தாலத். அப்புறம் வாவுக்கு மேலே புள்ளி. அப்புறம் லேமட். இது வந்து காடோல். காடோல் அப்படின்னு சொல்லி வரும். காதோல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் கிரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காதோல். கா. ஓகே, அந்த உச்சரிப்பு நல்லா பாருங்க. கா கா அப்படி வராது. கா தோல். காதோல் அப்படின்னா கிரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த உதாரணம் பாருங்க. முதல் எழுத்து கீமல், அதில் புள்ளி இருக்கு. அப்போ இது எப்படி உச்சரிப்பீங்க? க. அடுத்தது நூன் சோஃபித், அதாவது நூன் ந. அப்போ இது எப்படி உச்சரிக்கணும்? கான். கான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தோட்டம். ஏதேன் தோட்டம், கார்டன். கார்டனுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? கான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த கீமலுக்குள்ள புள்ளி வைத்தால் அது க உச்சரிப்பு. அதுக்கு ரெண்டு உதாரணத்தை பார்த்தோம். ஒன்று காதோல், இன்னொன்று கான் அப்படின்னு சொல்லி. இப்போ புள்ளி வைக்கலாட்டி எப்படி உச்சரிப்பீங்க? கீமலுக்குள்ள புள்ளி வைக்கலாட்டி க க. அந்த ஹ உச்சரிப்பு என்ன செய்யணும்? வரணும். இப்போ கர்த்தர் நோவாட்ட ஒரு வார்த்தை சொன்னார்ல, கொப்பேறுனால் ஒரு பேழை உருவாக்கு. இந்த கொப்பேருக்கு ஹீப்ருல பாருங்க 4 எழுத்துல இருக்குது. ஒன்று வந்து கீமல். கீமலுக்குள்ள புள்ளி இல்லை. அப்போ இது எப்படி உச்சரிப்பீங்க? க. பக்கத்தில் வாவ் இருக்கு, மேலே புள்ளி இருக்கு. அப்போ இது என்னது? கோ. அந்த ஹோ அப்படிங்கிற வரணும். கோ. கோஃபேர். கோஃபேர். கோஃபேர் அப்படின்னா கொப்பேர் மரத்தை தான் என்ன சொல்லுவாங்க? கோஃபேர். ஸோ புள்ளி வைத்தால் அதை கேன்னு சொல்லி உச்சரிக்கணும். புள்ளி வைக்கல் அப்படின்னா அதை கன்னு சொல்லி உச்சரிக்கணும். புள்ளி வைத்தால் ஸ்ட்ராங்காக உச்சரிக்கணும். புள்ளி வைக்கலாட்டி சாஃப்டாக என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். ஹே சவுண்டோடு என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். ஸோ இதுதான் தாகேஷ் லேனேவுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். கீமலுக்குள்ள காரியத்தை பார்த்தோம். அடுத்த லெசனில் நம்ம அடுத்த தாகேஷ் லேனையை நம்ம பார்க்க போகிறோம்.